கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60 அதிகாரம் 22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வருடத்தின் முதல் 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இந்நாள் வரை சேதம் இல்லாமல் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ஏசாயா 60 அதிகாரம் 22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்பது. இந்த மாதத்தில் கர்த்தர் சின்னவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கிருபை பாராட்டப் போகிறார். சின்னவர்கள் சிறியவர்கள் யார் என்று வேதத்திலிருந்து பார்க்கும்போது பிள்ளைகள் என்றும் சிறியோர் என்றும் சின்னவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருப்பார்களானால் இளைய பிள்ளைகள் வயதில் குறைந்தவர்கள் சிறியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மத்தேயு 18:10 இயேசு கிறிஸ்து இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று பிள்ளைகளை குறித்து போதித்தார். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்புவார். சங்கீதம் 114 அதிகாரம் 13-14 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும். அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுகிற பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சீஷர்கள் சிறியவர்கள் என்று இயேசு கிறிஸ்து போதித்தார். மத்தேயு 10:42 சீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்ததாக மத்தேயு 25 அதிகாரம் 42-43 இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ராஜா சொன்ன வார்த்தை, பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்று சொல்லி பின்னர் மத்தேயு 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்று நியாய தீர்ப்பு நாளில் நடக்கப் போகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து அறிவித்தார். இந்த வசனத்திலிருந்து கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், வியாதிப்பட்டவர்கள், சிறியவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக நொறுங்கின இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற தாழ்மையின் சிந்தை உடையவர்களும் சிறியவர்கள் சிறுமையானவர்கள் சிறியவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் எளியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஏசாயா 60 அதிகாரம் 22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்பது. கர்த்தர் சின்னவர்களையும் சிறியவர்களையும் இந்த மாதத்தில் ஒரு பலத்த ஜாதியாக மாற்றப் போகிறார். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நியாயாதிபதிகள்
அதிகாரம் 1-14 வரை வசனத்தில் படிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டு அழைத்தார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 14-15 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். மனசே கோத்திரத்தில் எளிய குடும்பமான கிதியோன் குடும்பத்தை தெரிந்து கொண்டு எல்லோரிலும் இளையவனாகிய சிறியவனாகிய கிதியோனை அபிஷேகித்து பராக்கிரமசாலியாக மாற்றி அவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, யோசேப்பின் சந்ததியை பலத்த ஜாதியாக மாற்றினார். கானான் தேசத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர பாகத்தில் குடியேறும்படி அவர்களுக்கு இடம் போதவில்லை. எண்ணிக்கையில் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தார்கள். யோசுவா 17 யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அடுத்ததாக தாவீது அவருடைய குடும்பத்தில் எல்லோரிலும் வயதில் சிறியவர். கர்த்தர் தாவீதின் சகோதரர்களை ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. 1 சாமுவேல் 16 வசனத்தில் 11-13 வரை உள்ள வசனத்தில், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். தாவீது அழைக்கப்பட்ட போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம். குடும்ப நபர்களிலேயே சிறிய வயதுடைய புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் தம்முடைய பலத்த அபிஷேகத்தால் நிரப்பி பராக்கிரமசாலியாக மாற்றினார். 1 சாமுவேல் 18:7 கோலியாத்தை கொன்றபோது ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அது மாத்திரமல்ல, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரியணையில் ராஜாவாக 40 வருடங்கள் அரசாட்சி செய்யும்படி உயர்த்தி அவரது சந்ததியை ஒரு பலத்த ஜாதியாக மாற்றி ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் சந்நிதியில் பிறந்தார். இது என்ன ஒரு பாக்கியம்! இந்த மாதத்தின் முதல் நாளில் யோசேப்பை போல, கிதியோனை போல, தாவீதை போல சிறியவர்களாகிய சிறுமைப்படுத்தப்பட்ட எளியவர்களாகிய நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு பலத்த ஜாதியாக மாற்றப் போகிறார். 1000-10,000 பெருக பண்ண போகிறார். சங்கீதம் 144 அதிகாரம் 11-15 வரை சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவிப்பார். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் நம்மில் இருப்பதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியால் ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கிற பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இந்த மாதத்தில் மாற்றி நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். சதா காலமும் உயிரோடு இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மாம்சத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெயமெடுத்து கிறிஸ்து இயேசுவே சிறியவர்களாக எங்களை உமக்காக தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி இந்த கடைசி காலத்தில் உமக்காக எழுந்து பிரகாசிக்கும் பலத்த ஜாதியாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மாற்றப் போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.